கல்வி செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். வரும் கல்வி ஆண்டு முதல் +2 தேர்வில் கால்குலேட்டர் அனுமதி. வரும் கல்வி ஆண்டில் 2025-26 தேர்வுகளில் முக்கிய சீர்திருத்தங்களை சிபிஎஸ்இ அறிமுகம் செய்துள்ளது. இதன்படி 12ஆம் வகுப்பு அக்கவுண்டன்சி மாணவர்கள் பேசிக் கால்குலேட்டர் பயன்படுத்த அனுமதிக்கப்பட உள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.cbse.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். மாதம் ரூபாய் 7,000 வழங்கும் பீமசகி யோஜனா திட்டம். பீமசகி யோஜனா திட்டம் கிராமப்புற பெண்கள் LIC காப்பீட்டு முகவர்களாக மாறுவதற்கும் கிராமங்களில் காப்பீட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் மத்திய அரசு தொடங்கியுள்ளது. இதில் பங்கேற்க 18 முதல் 70 வயது வரையிலான 10ஆம் வகுப்பு படித்த பெண்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு உதவித்தொகையாக முதல் ஆண்டில் மாதம் 7,000, 2ஆம் ஆண்டில் 6,000, 3ஆம் ஆண்டில் ரூபாய் 5,000 வழங்கப்படும் என LIC நிறுவனம் தெரிவித்துள்ளது. முன்னாள் படை வீரர் வாரிசுகளுக்கு தட்டச்சு பயிற்சிக்கு மானியம். தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வித்துறையின் மூலம் நடத்தப்படும் தட்டச்சு, சுருக்கெழுத்து, இளநிலை மற்றும் முதுநிலை தேர்வில் தேர்ச்சி பெறும் முன்னாள் படைவீரர்கள், விதவையர்கள் மற்றும் சிறார்களுக்கு முன்னாள் படைவீரர் நல நிதியிலிருந்து அதற்கான செலவின தொகை மானியமாக வழங்கப்படுகிறது. 1/4/2020க்கு பின் தேர்ச்சி பெற்றவர்கள் தகுதியுடையவர்கள். மேலும் விவரங்களுக்கு 0411422073 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். ரூபாய் 2,300 கோடி மதிப்பிலான 55 பொருட்களுக்கு வரி குறைப்பு. ரூபாய் 2,300 கோடி மதிப்பிலான 55 USA இறக்குமதி பொருட்களான வரியை குறைக்க இந்தியா முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ட்ரம்ப் அறிவிப்பின்படி ஏப்ரல் 2 முதல் அமலுக்கு வரும் புதிய USA வரி விதிப்பு முறையால் ரூபாய் 6,600 கோடி அளவுக்கு இந்திய இறக்குமதிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே இரு நாட்டு வர்த்தகத்தை சுமூகமான பேண இந்த வரி குறைப்பை மேற்கொள்ள இந்தியா திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 10ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு மத்திய அரசில் வேலைவாய்ப்பு. மத்திய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தில் டெக்னீஷியன் பிரிவில் 17 காலி பணியிடங்களுக்கு தற்போது அறிவிப்பு வெளியாகி உள்ளன. இந்த பணியிடங்களுக்கு 18 முதல் 28 வயதுடைய 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் cbri.res.in என்ற இணையதளம் மூலம் ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.